ஈரான் நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அயாதுல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். போர் சூழல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த அவரது அதிகாரப்பூர்வ இறுதி சடங்குகள் இன்று முதல் ஜூலை 6 வரை தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற உள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்குகளில் அவரது மகனும் ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ளவருமான மொய்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அரசியல் தலைவர்கள் பலர் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்கும் நிலையில் சொந்த மகன் பங்கேற்காதது ஏன் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. மொய்தபா கமேனியின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் ஈரான் வேறு வழியின்றி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. இந்தியாவில் உள்ள ஈரானிய உச்ச தலைவரின் பிரதிநிதியான அயாதுல்லா ஹக்கீம் எலாஹி இந்தியா டுடேவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலுடனான பதற்றம் உச்சத்தில் இருப்பதால் மொய்தபா கமேனியின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சமீபத்தில் மொய்தபா கமேனியை தாக்குவோம் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் அவர் பொதுவெளியில் தோன்றுவது ஆபத்தானது என கருதப்படுகின்றது. முன்னதாக அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் அலி கமேனியுடன் சேர்ந்து மொய்தபா கமேனியின் மனைவி சக்ரா ஹதாத் ஆடலும் கொல்லப்பட்டார். அவரது இறுதி சடங்கிலும் மொய்தபா கமேனி பங்கேற்கவில்லை. எனவே தற்போது தந்தையின் இறுதி சடங்கிலும் மொய்தபா பங்கேற்காமல் தவிர்த்திருக்கிறார். ஈரானில் ஒரு வார காலத்திற்கு இறுதி சடங்கு ஊர்வலங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் புதிய தலைவரே தனது தந்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாத சூழல் நிலவுவது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளனர். ஈரானிய தலைவர்களுக்கு எதிராக ஏதேனும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அதற்கு பலத்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானிய முன்னாள் உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப் மற்றும் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானின் உச்ச தலைவர் அயாதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனையடுத்து அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே தொடங்கிய போரானது தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப், துணை பிரதமர் இஷாக் தார் மற்றும் பாகிஸ்தானின் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஈரானுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் தெஹ்ரானில் ஆரம்பமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து கமேனியின் பிறந்த ஊரும் ஈரானின் புனித நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் மசாதில் எதிர்வரும் 9ஆம் தேதி அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. மேலும் கமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய அரசு சார்பில் மத்திய இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா, பீகார் ஆளுநர் சையத் அட்டா ஹஸ்னன் ஆகியோர் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சடங்குகளில் பங்கேற்க வருமாறு இந்திய தலைவர்கள் பலருக்கு ஈரான் அரசு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து மெஹபூபா முப்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபா முப்திக்கு ஈரான் அரசு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவர், இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று தெரிவித்துள்ளார். அவர் ஈரானிய அரசு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு விமானம் மூலம் தெஹ்ரான் செல்கின்றார். மெஹபூபா முப்தி தவிர அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் பவன் கேரா ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த பல ஷியா மத தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். இந்திய அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா, பீகார் ஆளுநர் சையத் அதா ஹஸ்னைன் ஆகிய இந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்கின்றனர். இந்தியா மற்றும் ஈரான் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் ராஜதந்திர உறவுகளை இந்த அழைப்பு பறைசாற்றுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது தூதரக உறவுகளை சமநிலைப்படுத்தும் விதமாக இந்த பயணத்தை மேற்கொள்கின்றது. தெஹ்ரானில் நடைபெறும் இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து ஜூலை 9ஆம் தேதி மசாத் நகரில் உள்ள இமாம் ரெசா நினைவிடத்தில் கமேனியின் உடல்
அடக்கம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அடுத்த சுற்று மறைமுக பேச்சுக்கள் கொல்லப்பட்ட முன்னாள் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கிற்கு பின்னர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் 17 அன்று கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவது குறித்து கத்தார் தலைநகரான தோஹாவில் இருதரப்பினரும் மறைமுக பேச்சுக்களை நேற்று முன்தினம் மேற்கொண்டனர். இந்த பேச்சுக்கள் மூலம் ஹோர்முஸ் நீர்நிலையை முழுவதுமாக திறப்பது, முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் இந்த பேச்சுக்களுக்கு கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகின்றன. இதையடுத்து கட்டார் மற்றும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் தனித்தனியாக அமெரிக்கா மற்றும் ஈரானுடன் நடத்திய ஆலோசனை கூட்டங்களை நேர்மறையான முன்னேற்றங்களுடன் நிறைவு செய்துள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளிடையேயான அடுத்த சுற்று மறைமுக பேச்சு கொல்லப்பட்ட ஈரானிய முன்னாள் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கிற்கு பிறகு நடைபெறும் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரது உடல் ஜூலை 9 மசாத் நகரில் அடக்கம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.